ஆட்சியர் தலைமையிலான 9 கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. உயிரிழந்த மீனவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் இணையும் 6 மாவட்ட மீனவர்கள் என ராமேஸ்வரம் மீனவர்களின் போராட்டத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமாக இருக்கிறது. இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த தமிழக மீனவர் பிரிட்சோவின் உடலை வாங்க மறுத்து மீனவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் 4வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர கடந்த 3 நாட்களாக ராமநாதபுரம் ஆட்சியர் மேற்கொண்ட 9 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. போராட்டத்தை விலக்கிக் கொள்ள மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்பகுதி மக்களுடன் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். குறைந்தபட்சம் வெளியுறவுத்துறை செயலாளர் நேரில் வந்து விளக்கமளித்தால் மட்டுமே போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும் என அப்பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மீனவன் பார்க்காம ஒரு உயிரை பாத்தீங்கன்னா இது தமிழக அரசு தான் வலியுறுத்தணும். ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வரும் திங்கட்கிழமை உண்ணாவிரத போராட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்ணாவிரதத்தின் வாயிலாகவும் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். அது துப்பாக்கிச்சூடு நடத்திய ராணுவத்தினரை தண்டிக்கணும். அந்த கப்பலை உடனே சீஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எங்களுடைய போராட்டம் இன்னும் கடுமையாக்கப்படும். மீனவர்களின் போராட்டத்தால் 6 மாவட்டங்களைச் சேர்ந்த 3800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் 3 லட்சம் மீன்பிடி தொழிலாளர்களும் 4 லட்சம் மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 கோடி ரூபாய்க்கும் மேலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு பகலாக தொடர்ச்சியாக 4வது நாளாக போராடி வரும் இப்பகுதி மக்களின் கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்குமா? புதிய தலைமுறைக்காக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்.